வேண்டாம், குரங்குக்கு லேக்கியம் கொடுத்து ஏதாவது இந்த குணம் கொஞ்சம் மாறி இருக்கா? ஒரு டப்பா லேகியத்தை காலி பண்ணிருக்கு, குதிக்குது, இது ரெண்டு தான் செய்யுது. இந்த குரங்கு என்னடா குர்ன்னு குதிக்காம கொஞ்சம் நினைச்சுக்கிட்டு இருக்கிய? குரங்குக்கு கொடுக்காத இனிமே. குரங்கு மாதிரி சில மனுஷனுங்க இருக்காங்கடா, அவனுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணு. இப்ப தேவாங்க மாதிரி மனுஷன் இல்லையா, அது மாதிரி குரங்கு மாதிரி எவன் இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு கொண்டாந்து இலக்கியத்தை கூட. எங்க மாமா குரங்கு மாதிரி மனுஷனா தேட முடியும்? வந்துட்டான்டா, நம்ம செட்லயே ஒரு ஜெப்பி இருக்குடா. என்னடா இவனுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். கொடுக்கறது வந்துட்டியா? மாமா வந்துட்டேன், உங்க காலில் விழுந்து சரண் அடைஞ்சிட்டேன். காலை கடிக்க போறான், இடுப்புல ஒரு கைத்த போட்டு வை இவனுக்கு. எப்படி நீ அந்த சாமியார்கிட்ட இருந்து தப்பு வச்சுட்ட? மாமா மயில் வாகனம் சொன்னிச்சு, நீ பாதி குரங்கா இருக்க, எங்க ஐயா கிட்ட போ, லேகியத்தை வாங்கி தின்னு அவருடைய உபதேசத்தை கேளுன்னு சொன்னிச்சு. அதான் உடையாண்ட மாமா. அப்போ நம்ம சிஷியன் ஆகிட்டு. ஆனா ஊர் ரூட் வேற, நம்ம ரூட் வேற. எனக்கு எக்கச்சக்கமா சிஷியனுங்க இருக்கிறானுங்க. அவனுங்க மாதிரி உனக்கு குரு பக்தி இருக்கான்னு இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போறேன். நான் அவுத்து போட்ட துணியெல்லாம் துவைச்சு போடுப்போ. சரி மாமா. அடே லேக்கா, எங்கடா மாமா வேஷ்டி சட்டையெல்லாம் எங்க இருக்கு? காட்டு, அடிச்சு வெளுத்து போடுறேன். என்ன மாமா இது? அவனையும் எங்க சேர்த்துக்கல, அப்புறம் எங்கதி? நீ கவலைப்படாதடா, நீதான்டா நம்ம மாப்பிள்ள. பணத்தை நிறைய கொண்டா, மெட்ராஸுக்கு இன்னைக்கு புறப்படுவோம். அங்க போய் லேக்கியத்துக்கு வேண்டிய வாசனை சாமான் வாங்கிட்டு வருவோம். வா. சரி வா. வாங்க 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 வாங்க. எப்போ வந்தீங்க? அங்க வந்து சாந்தி, இதுதான் என்ன வளர்த்த கோமதி அம்மாளுடைய அண்ணன் டாக்டர் சேகர். அமெரிக்கா போயிருக்கான்னு சொல்லல, அவனுடைய ஃபாதர். நீ கட்டிக்கிட்ட நரிசு பொண்ணு இதுதானே? நீ ஒரு வகையில நான் பாராட்டுறேன்ப்பா. டாக்டரா இருக்கவங்க நர்ஸ் தான் கட்டிக்கணும், இன்ஜினியர் வேலை பாக்குறவங்க சித்தாள் வேலை செய்யற பொம்பளை தான் கட்டிக்கணும், ஆபீஸ்ல வேலை செய்யற மேனேஜர் அங்க டைப் அடிக்கிற பொம்பளை தான் கட்டிக்கணும். அப்பதான் தொழில் வளரும். ஆமா, அது யாரு? தெரியாது. மதுரையில செத்து போல சிந்தாமணி வைத்தியர் உங்க அப்பா. நாட்டு வைத்தியத்துல சிங்கம் இந்த குடும்பங்களே. உன்ன மாதிரி பெரிய மேதையா இருக்க வேண்டியவன் தேங்கி உட்கார்ந்து இருக்கான். நம்ம சப்போர்ட்ல தான் இருக்கான். இருங்க, காஃபி கொண்டாரு. ரெண்டு மாமா காத்தியா எனக்கும் சேர்த்து 3 சொல்லுங்க. சும்மா எறா. உட்காரு டாக்டர் நின்னுகிட்டு. ஆமா, உங்க கல்யாணத்துக்கு அவங்க எல்லாம் ஒருத்தர் மாதிரி வரமாட்டாங்க. பெத்த பிள்ளையா இருந்தா வருவாங்க. இல்ல துரோகிகள். செஞ்சு அவங்கள பத்தி எல்லாம் தப்பா பேசாதீங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு உட்காரு. உனக்கு அதை பத்தி தான் சில வார்த்தைகள் சொல்ல வந்தேன். நீ சர்க்கார் பணத்தையே வாங்கிக்கிட்டு சர்க்காருக்கே துரோகமா நடக்கிற. என்ன அப்படி நடந்துக்கிற? என்ன நடந்துக்கிறேன்னு உனக்கு தெரியல? என்ன ஐயா, நாட்டிலே ஜன நெருக்கடி அதிகமா இருக்கு, பர்த் கண்ட்ரோல ஆதரிக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லுது. நீ பாட்டுக்கு புத்துநோய் பிடிச்சவனுக்கு எல்லாம் உயிரை கொடுத்தீங்கன்னா என்ன கதி ஆகும்? டாக்டர்களுடைய கடமை உயிரை கொடுக்கறது தான்.